Institute of Technology. Vellore Institute of Technology, one of the famous engineering college in India ன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் காலேஜில் ஒன்று. ஸோ இது வந்து 4 இடத்துல வந்து கேம்பஸில் வந்து இருக்குது. அதாவது வெள்ளூர், சென்னை, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் போபால் கேம்பஸில் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட 4 கேம்பஸ்லேயும் யூனிஃபைடான ஃப்ளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களோட லெபார்டரிஸ்லாம் வந்து வெல் எக்யூப்டாக இருக்குது. நல்ல ஃபெசிலிட்டி எக்ஸ்போஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்களுடைய கரிக்குலம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்க. நிறைய இன்டர்டிசிப்ளினரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் பேப்பர் எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இங்கே வந்து படிக்கிறவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களா தான் அவங்களுடைய ப்ரொஃபஸரை சூஸ் பண்ணி அங்கே போய் படிப்பாங்க. ஸோ டைமிங்கு, ப்ரொஃபஸர்ஸு இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அவங்களே சூஸ் பண்ணி படிக்க முடியும். அதுதான் இந்த காலேஜோட அட்வான்டேஜ். ஸோ இவங்களுடைய இன்டர்நெட் அக்சஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், உங்களோட கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அப் டு த மார்க்காக இருக்கும். இவங்களோட கிளாஸ் ரூம்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருப்பாங்க. ஸோ இவங்க இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இந்த காலேஜை விரும்புறதுனால இவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் ஒரு நெகட்டிவ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல கரிக்குலம் வேணுன்றவங்க, அவங்களா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க, இந்த ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பெட்டரான கரியர் அமைச்சுக்கிறாங்க. ஃபாரின் எஜுகேஷன் போகிறதுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்விம்மிங், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜை ப்ரெஃபர் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஆல்ரவுண்டு நாலேஜ் கிடைக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் ஆர் ஒரு டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் பிடிக்கும் நீங்கள் இந்தியாவில் படிக்கிறதா இருந்தால். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் அமிர்தா விஸ்வ வித்யாபீட். இதை வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு நிறைய பேர் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் ஒரு ஹாலிஸ்டிக் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்காக ட்ரை பண்ணி ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான எஜுகேஷனை கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு 3-4 கேம்பஸஸ் இருக்குது. ஸோ சென்னை, பெங்களூர், கேரளா அண்டு கோயம்புத்தூர். ஸோ இவங்க ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து ரிசர்ச்சை ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால இவங்க NAAC, NIRF இதிலலாம் ஹை ரேங்கில் வந்துட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால இந்த காலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறவங்க வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கரியருக்கு மோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜை வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காலேஜ் விஐடி மாதிரி ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடையாது. ஸோ அட்மிஷன் வந்து லிமிட் பண்ணி தான் பண்ணுறாங்க 3 கேம்பஸ்லையுமே. ஸோ கோயம்புத்தூர் கேம்பஸில் அட்மிஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுலேயும் கேட்டகரி வைஸ் ரொம்ப டாப்பர்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க் கொஞ்சம் அதில் வந்து கேட்டகரி கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையராக சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ரைவேட் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே கிரசன்ட் காலேஜ் தெரியாமல் இருக்காது. தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா, இப்போ புதுசாக வந்திருக்க பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்குது. ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்குது இந்த காலேஜ். ஸோ ஈஸிலி அப்ரோச்சபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய க்ரீன் கேம்பஸ், அப்புறம் இவங்களுடைய NAAC அக்ரிடியேட்டட், அப்புறம் இவங்களுடைய ரிசர்ச் ஃபோக்கஸ்.
இந்த காலேஜ் ரொம்ப ரிசர்ச் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ரிசர்ச் லேப், ரிசர்ச் ஃபேக்கல்டிஸ், ரிசர்ச் பொசிஷன்ஸ், ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுடைய இன்குபேஷன் செல் வந்து ரொம்ப ஃபேமஸ். கிரசன்ட்டோட இன்குபேஷன் செல் வந்து ரொம்ப ஃபேமஸ். இவங்க எம்பிஏ, பிகாம், பிஆர்க், இன்ஜினியரிங், லா இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட அலுமினிஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறதுனால இந்த காலேஜுக்கு பெரிய பேக்கப் கிடைக்குது. ஸோ இந்த காலேஜ் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இவங்க அட்மிஷன் போடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எந்த விதமான தேர்ட் பார்ட்டி இல்லாமல் டைரக்டாக அட்மிஷன்ஸ் இந்த காலேஜ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜ் ஒரு சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது சாஸ்திரா சண்முகா காலேஜ்னு சொல்லி. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு. தஞ்சாவூரில் இருக்குது இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சி டு தஞ்சாவூர் ரோட்டில் இருக்குது இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜில் வந்து அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் திருச்சி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் +2 படிச்சிருந்தீங்கன்னா இந்த காலேஜில் சில சீட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் மார்க் வச்சு கூட நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம். ஸோ இவங்க வந்து ஜேஇக்குன்னு சில சீட்ஸை வந்து பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போர்டு மார்க்கை வச்சு கொஞ்சம் அட்மிஷன்ஸ் பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருச்சி இல்லை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் +2 படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் சில சீட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. ஸோ அதனால இந்த காலேஜ் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அட்மிஷன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ்னால அலுமினி நெட்வொர்க் இதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கோர் பிரான்ச்சஸ் ஐடி, அப்புறம் பயோடெக்னாலஜி, இது மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்லேயும் இவங்க வந்து கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலேஜ். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கேம்பஸ் லைஃப் வந்து கொஞ்சம் வேல்யூ ஓரியன்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கரிக்குலம் வந்து ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம் இருக்கும். ஸ்ட்ரென்த், இங்கே படிக்கிற மாணவர்களோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக அந்த கேம்பஸ்க்கு எந்த அளவு அட்மிஷன் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் படிக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜ் சாஸ்திரா படிக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு திருச்சி பக்கத்தில் படிக்க முடியும். சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி இது ஒன் ஆஃப் த குட் சாய்ஸ்.